இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டு ரெக்கவரை பற்றி கேட்டிருந்தேன் இல்லையா? அது நிறைய பேர் எனக்கு வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விடுறாங்க. ஆக்சுவலாக பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு வீடியோ ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தவன் சொல்கிறான், பாஸ்வேர்டு மேனேஜரில் போயிட்டு பாஸ்வேர்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாமா? அட பரதேசியே, அதுக்கு அந்த மெயில் ஐடி லாகின்ல ஆல்ரெடி அந்த அக்கௌண்ட் ஓப்பனில் இருக்கணும். ஸோ ஓப்பனில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு லாங் டைம் கழிச்சு உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்து போயிருக்கும். அந்த டைமில் தான் நீங்கள் பாஸ்வேர்டு மேனேஜரில் போய் உங்கள் பாஸ்வேர்டு என்ன பார்த்துக்க முடியும். அதுவுமே நீங்கள் பாஸ்வேர்டு சேவ் கொடுத்துருந்தா மட்டும்தான். இதே விஷயத்த எல்லா தத்திரமுச்சன் நாய்களும் வளைச்சி 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 சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், எப்பா ஒரு பிரைமரி மெயில் ஐடிப்பா, ஒரு செகண்டரி மெயில் ஐடிப்பா, சரியா? இந்த பிரைமரி மெயில் ஐடியை செகண்டரி மெயில் ஐடிக்கு ரெக்கவரி மெயில் ஐடியாக கொடுத்துட்டேன். ஒன்று, இந்த செகண்டரி மெயில் ஐடியை பிரைமரி மெயில் ஐடிக்கு ரெக்கவரி மெயில் ஐடியாக கொடுத்துட்டேன், ரைட்டா? இப்போ ஃபோனு மிஸ் ஆயிடுச்சு, புதுசாக ஃபோனு வாங்கிட்டேன். இப்போ நான் லாகின் பண்ணணும். ஸோ பிரைமரி மெயில் ஐடிக்கும் பாஸ்வேர்டு தெரியாது, செகண்டரி மெயில் ஐடிக்கும் பாஸ்வேர்டு தெரியாது. இப்போ எப்படி ரெக்கவர் பண்ணுறது? இதுதான் மேட்ரு, சரியா? என்ன சொல்கிறது, இப்போவாது புரிஞ்சுதா இல்லையாடாப்பா சாமி உள்ளாடி?